அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். நம்ம மாடி தோட்டத்தில் செம்பருத்தி செடிகளை நம்ம கட் பண்ணி வளர்க்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய பக்க கிளைகள் உருவாகி பெரிய செடியாக தெரியும். இந்த செடியுமே நம்ம குத்து செடியாக நம்ம உருவாக்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது ஒரு பக்க கிளைகள்லையுமே நிறைய மொக்குகள் எடுத்துருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ கவலைப்படக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த கிளைகள் எல்லாத்தையுமே கட் பண்ண போகிறோம். நிறைய மொக்குகள் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு பொக்கே மாதிரி நல்லா ஷேப்பாக நமக்கு குண்டாக வர்ற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி நம்ம ரோஸ் பெஸ்டி கொடுக்கும் பொழுது இதை விட நிறைய மொக்குகள் நமக்கு இந்த செடியில் கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா உங்கள் செடி எப்படி இருக்கோ அதை நல்ல ஒரு ஷேப்பாக வர்ற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றிரும் நம்ம அப்படியே நகர்ந்து முழுமையாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போது இந்த செடியில் பாருங்கள், எந்த பூச்சி தொந்தரவும் இல்லாமல் செடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம தொட்டியில் எந்த களைச்செடியும் நம்ம வளர விடக்கூடாது. களைச்செடிகள் வளர்ந்தாவே பாதி சத்துக்கள் அந்த களைச்செடிகள் எடுத்துக்கும். அப்போ நமக்கு மெயின் செடிக்கு சத்து பத்தாது. அப்போது அது அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. அதனால் களைச்செடிகள், பழுத்த இலைகள், அந்த மாதிரி முத்தி போன இலையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாவே செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே எவ்வளோ வேஸ்ட் விழுந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ செடியை பார்க்கும்போதே நல்லா ஒரு அழகாக ஒரு கொஞ்சம் ஷேப்பாக நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் செடிகளை நீங்கள் வளர்த்தி பாருங்கள். கட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.